இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் +1 ஃபிசிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். அந்த யூனிட்டுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அது என்னென்னா சயின்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் த சயின்டிஃபிக் மெத்தட். இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்ஸ். The word science has its root in the Latin word scientia, meaning to know. அதாவது இந்த சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு லத்தீன் வேர்பான சயின்டியா அப்படிங்கிற அந்த வேர்டில் இருந்து தான் உருவாயிருக்கு. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா டு நோ, அதாவது தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இன் தமிழ் லாங்குவேஜ் இட் இஸ் அறிவியல், மீனிங் நோயிங் த ட்ரூத், அதாவது உண்மையை புரிஞ்சுக்கிறது. நோயிங் த ட்ரூத்னா உண்மையை புரிஞ்சுக்கிறது. த ஹியூமன் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் curious to know and understand different phenomena like the bright celestial object in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow. The inquisitive mind look for meaningful patterns and relation in such phenomena. அதாவது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், அது வந்து இந்த சோலார் சிஸ்டம், அதில் ஏற்படக்கூடிய இந்த சோலாரில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பற்றியும் அண்டு சைக்ளிக் சேஞ்சஸ் இன் த சீசன்ஸ், அதாவது பருவகால மாற்றங்களில் ஏற்படக்கூடிய அதை பற்றியும் அக்யூரன்ஸ் ஆஃப் ரெயின்போ உருவாகிறதெல்லாம் எப்படி உருவாகுது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல முன்னால் இருந்த காலகட்டத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. டுடேஸ் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். அன்னைக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் இதை பற்றி எல்லாம் முன்னால் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்னால் இருந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி இவ்வளோக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்ஸ் த்ரோ அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். அதாவது சயின்ஸ் அப்படின்னா அதோடைய அப்சர்வ் பண்ணி, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அதோடைய லாஜிக்கல் ரீசனிங்கை வந்து கண்டறிஞ்ச ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அதுதான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்டு தட் டீலிங் வித் லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ். அதாவது சயின்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக டீல் பண்ணுறாங்க. ஒன்று நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த டீலிங் வித் லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னா வந்துட்டு பாட்டனியும் சுவாலஜியையும் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. கியூரியாசிட்டி டிரைவன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேப்பனிங் வாஸ் த ஆர்கின் ஆஃப் சயின்ஸ். அதாவது நேச்சுரல் இன்சிடெண்ட்டை வந்து உற்று நோக்கிறதுலையும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு அறிவியலுடைய, அதாவது சயின்ஸோடைய ஒரு ஸ்டார்டிங், ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த வேர்ட் சயின்ஸ் வாஸ் காயின்ட் ஒன்லி இன் த 19th century. நேச்சுரல் ஃபிலாசபி வாஸ் த இயர்லியர் நேம் கிவன் டு சயின்ஸ். அதாவது 19th centuryலேயே வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. அப்போது சயின்ஸோடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அதை நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வென் ஆன்சியன்ஸ் சிவிலைசேஷன் நியூ அண்டு ப்ராக்டிஸ்டு அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது முன்னால் சயின்ஸ் வந்துட்டு 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாக ஒரு சயின்ஸோடைய ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கும், ஒரு காமனான சயின்ஸ் புக் அப்படின்னா அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்டனி, சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும். இதே வந்து முன்னால் ஒரு 4 டைப்பாக இருந்திருக்கு சயின்ஸுங்கிறது. அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் என்னென்ன பாடமாக பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்திருக்காங்க. Oral communication was the mode of conveying knowledge when writing system we are not yet developed. One of the oldest forerunners of scientific advancements from astronomy to medicine were the Egyptians.
அதாவது ஓரல் கம்யூனிகேஷன் இருந்த காலகட்டத்திலேயே, அதாவது ஓரல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ எழுத்து முறையே இல்லாமல் இருந்த அந்த டைம்லேயே வந்துட்டு எகிப்தியன்ஸ் வந்து எதில் இருந்ததுன்னா அஸ்ட்ரானமியிலேருந்து மெடிசன் வரைய வந்து சிறப்பாக வந்து அப்போவே வந்து அறிவியலில் வந்து சயின்ஸில் வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸலன்ஸ் இன் இந்தியா டேட்ஸ் பேக் டு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் ஆக்டிவிட்டி இன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அது அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்தியாவில் வந்து மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் இந்தியா வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் மெத்தட் is a step-by-step approach in studying natural phenomena and establishing laws which govern this phenomena. நேச்சுரல் ஃபினோமினாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நேச்சுரல் ஃபினோமினா தோன்றதுக்கு காரணமான அந்த லாஸ் உருவாகிறதுக்குமான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் அப்படிங்கிறது தான் அந்த சயின்டிஃபிக் மெத்தட். எனி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இன்வால்வ் த ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ். அதாவது இந்த சயின்டிஃபிக் மெத்தட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த காமனான ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 5 ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், ரெண்டாவது கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், மூணாவது குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், ஃபோர்த் ஒன் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங், ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். Example, consider a metallic rod being heated. When one end of the rod is heated, heat is felt at the other end. அதாவது ஒரு மெட்டலிக் ராட் எடுத்துக்கிறாங்க. the metallic rod being heated, அந்த மெட்டலிக் ராடை வந்து ஹீட் பண்ணுறாங்க. when one end of the rod is heated, அதாவது ஒரு எண்டில் வந்து ராடை வந்து ஒரு எண்டில் ஹீட் பண்ணுறாங்க. heat is filtered at the other end. அந்த ஒரு எண்டில் ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து இன்னொரு எண்டில் வந்து தெரியுது. இன்னொரு எண்டில் வந்து அந்த ஹீட் வந்து தெரியுது. if the following questions can be asked on this observation, இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட்? ராடை ஹீட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஹவு டஸ் த ஹீட் ரீச் த அதர் எண்ட்? ஹீட்டு இன்னொரு எண்டுக்கு எப்படி பரவுது? மூணாவது ஒன், இஸ் திஸ் எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ்? எல்லா மெட்டீரியல்லையும் இது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன், இஃப் ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ த மெட்டீரியல் இஸ் இட் பாசிபிள் டு விசுவலைஸ் ஹீட்? அதாவது ஒரு மெட்டீரியலில் ஹீட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா ஹீட்டை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ஆன்சர்ஸ் டு திஸ் ஹொரிஸ் இன் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த சயின்டிஃபிக் மெத்தட். ஓகே, இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதோடைய கண்டினியூ பார்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம எஜுகேஷன் என்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ லெசன்ஸ் ஃபிசிக்ஸில் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும்.